சார் எஸ், லைட் போட்டு தான் படம் காட்டுவேன். இஷ்டமா? எனக்கு லைட்டோடு பார்த்தா தான் பிடிக்கும். சார் என்ன சாப்பிட போறீங்க? ஸ்வீட். ஸ்வீட்டா? மாஸ்டர் சார ஸ்வீட்டா கவனி. புதுசா மத்தியானம் பிடிச்சது. நான் வீடியோ கேட்டேன். முதலாளி வீடியோ பத்தி கேட்கிறாரு சாரு. என்னங்க வீடியோ எங்க வாங்குனீங்க? நமக்கும் ஒண்ணு வேணும். வாங்கி கொடுத்தா கமிஷன் கொடுப்பீங்களா? சீப்பா வாங்கி கொடுத்து தரேன். பேப்பரோடவா பேப்பர் இல்லாமலா? நீங்க எப்படி வாங்குனீங்க? 5000 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் என்ன மடையனா? பேப்பர் இல்லாம தான். அப்படின்னா கடத்தல் சரக்குதான். ஓஹோ. அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்கினா விட்டுருவாங்களா? எல்லாம் என் நேரம். நீ கையை கொஞ்சம் காட்டுங்க. ஒரு பூ பேர் சொல்லுங்க. மல்லிகைப்பூ. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 1. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். நீ கல்யாணம் பண்ணிக்க போற வீட்ல பாத்திரமே இல்லையா? ஏன் எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டு போற? டேய், மருமகளா போனா இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போனோம். இதுக்கே இப்படி சொல்றியே, ஒவ்வொரு வீட்ல பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போகும்போது கட்டு கட்ட ரூபா நோட்டு வேற எடுத்துட்டு போனோம் தெரியுமா? எதுக்கு? இப்போ நான் அவங்க வீட்ல காலம் பூரா இருக்கணும்னா அவங்க எனக்கு சோறு போடணும்ல, அதுக்குதான். அதை எதுக்கு அவங்க கிட்ட கொடுக்கணும்? அத்தோட ஹோட்டல்ல கொடுத்தா ஒழுங்கா உட்காந்து சாப்பிடலாம்ல? உங்களுக்கு தெரியுது, இந்த காலத்து மாப்பிள்ளைங்களுக்கு தெரியலையே. டேய், நீங்களாவது உங்களுக்கு வர பொண்டாட்டிங்க கிட்ட இந்த மாதிரி எதையும் வாங்காதீங்க. எங்களை கட்டிய பொண்ணு வந்து அந்த மாதிரி அழகா இருந்தா பாப்போம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். கல்வி கழகு கசடர மொழிதல் செல்வருக்கு அழகு. பசங்களா நல்லா படிக்கிறீங்களா? ஏதோ என் மக கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறா. ஒழுங்கா படிச்சு அவ பேரை காப்பாத்துங்க. பசங்களா, நீங்க 2 பேரும் போய் வெளியே வண்டியில ஃபேன் ரேடியோ எல்லாம் வந்திருக்கு, எடுத்துட்டு வாங்க போங்க. என்ன பண்ணீங்க? படிக்க வர பசங்களை போய் வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்களே, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உன்ன மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் பொறுப்போடு நடந்துக்கிட்டா நம்ம நாட்டோட கல்வித்தரமே உயர்ந்துடும். யோ, இதுவும் அக்காக்கு தான். இதுலயும் பேர் போடு. டேய் தம்பி, அது டேப் ரெக்கார்டரு. அதுல பேர் குத்தினா உடைஞ்சு போயிடும். டேப் ரெக்கார்ட்னா? இவர நீ என்ன பேசுறியோ அது அப்படியே திருப்பி பேசும். கிளிபிள்ள மாதிரியா? அதே மாதிரி தான். எங்க பேசு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.